வெல்கம் டு மை ஹேண்ட்வெல். இந்த வீடியோவில் நம்ம சைட் டு சைட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு எப்போதும் போல் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சி அது ஸ்டார்டிங்லேருந்து த்ரெட் எடுத்துடுறேன். இப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி நீடில் கீழே இறக்கிறேங்க. அதாவது த்ரெட்டை நீங்கள் விட்டுறக்கூடாது, விடாமல் சென்டர் பாயிண்ட்லேருந்து திருப்பி நீடில் எடுக்கணும். இப்போ நீடில் ப்ரெஸ் பண்ணி எழுங்க. இப்போ அகெயின் நான் என்ன செய்கிறேன்னா திருப்பி நீடில் கொஞ்சம் தூரம் தள்ளி கீழே இறக்குறேன். அதாவது இந்த சைடு ஆப்போசிட் சைடு இப்போ நீடில் பிடிச்சிருக்கேன். பிடிச்சிட்டு இப்போ திருப்பி சென்டர்லேருந்து திருப்பி நீடில் எடுக்கும் போது ஃபுல் த்ரெட்டையும் விட்டுறேன். இப்போ திருப்பி கொஞ்சம் தூரம் தள்ளி அப் சைடு கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும், டவுன் சைடு பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஆப்போசிட் சைடில் நீங்கள் பிடிச்சிக்கணும் த்ரெட்டை. நீங்கள் த்ரெட்டை விட்டுறக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் மேலே ஆப்போசிட் சைடு நான் த்ரெட்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டிச்சில் நம்ம கீழே த்ரெட்டை பிடிச்சிப்போம். இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு ஏதாவது ஸ்டிச்சஸ் பற்றி வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஸ்டிச்சஸ் மட்டும் சொல்லித்தரல, கிராஃப்ட் ஐட்டம்ஸும் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் அதெல்லாம் பார்க்கலன்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எடுக்கும் போதே சுருக்கம் இல்லாமல் எடுத்துடுங்க. இப்படி சுருக்கம் வந்துச்சுன்னா நீடில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதெல்லாம் போயிடும். நான் எப்படி பண்ணுறேனோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக எண்ட் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் எண்டு கொண்டு போயிட்டு ஃபுல் த்ரெட்டையும் எடுத்துகிட்டு நாட் போட்டுருங்க. இதுதான் அதோட ஃபைனல் லுக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.